இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு எல்லா மசாலாவும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 10 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வறுக்க தேவையில்லை, கொஞ்சம் சூடு ஏறினா போதும். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா பொடியாகணும், அதனால தான். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கை சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல், 2 துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 1 கொத்து கருவேப்பிள்ளை. இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம், பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. இப்போ அது ரெண்டும் நல்லா ஆறிடட்டும். ஆறினதும் ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம ட்ரையாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம் பூண்டு இதெல்லாம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது குழம்புக்கு நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். குக்கர் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, கல்பாசி, ஜாவித்திரி முட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதை நல்லா போட்டு வறுத்துக்கலாம். 1 கைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துருந்தேன். அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட வாசனையும் அருமையாக இருக்கும். இது நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் வேறு எந்த தூளுமே சேர்க்கலை, எல்லாமே நம்ம அரைச்சது தான். ரொம்ப அருமையாக வாசமாக இருக்கும் இந்த நம்ம செய்யும் போது. இப்போது நான் ஒரு 3/4 கிலோவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். எலும்பு, கறி எல்லாமே கலந்தது. இப்போ கறியை சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுடலாம். மட்டனில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வந்து நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாம். இப்போ கறி நல்லா தண்ணியெல்லாம் வெளியில் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம கறி வேகிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா நம்ம மூடி போடும்போது விசில் அடிக்கும்போது தண்ணி வெளியே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஆவி வந்த பிறகு நம்ம வெயிட் போடலாம். ஒரு 7-8 விசில் வரட்டும். மட்டன் வேக லேட் ஆகும் இல்லையா, அதனால். இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு கறி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி வேகலைன்னா இன்னும் 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டு நம்ம சேர்க்கும் போது குழம்பு ரொம்ப திக்காகிடும், நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நம்ம முந்திரி பருப்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்ல திக்னஸ் வரும். இப்போ அதை அப்படியே விட்டுறலாம், நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் பத்தலை அப்படின்னா அந்த டைமில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நம்ம இப்போது இதை 2 in 1 குழம்பாக மாற்ற போகிறோம். இதில் இருக்கிற கிரேவியை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம மட்டன் கோலா உருண்டையை அதில் ஊற வைக்க போகிறோம். அவ்வளோதான், அது மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம தனியாக குழம்பு வைக்காமல் இதில் இருக்கிற குழம்பையே நம்ம தனியாக அப்படி செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம கோலாவை இதில் போட்டுடலாம். ஒரு 1/2 hour ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும்.